நமஸ்காரம். நரசிம்மருக்கு நாளை என்பது கிடையாது. பக்தர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஒரு க்ஷண பொழுதுல நரசிம்மர் இறங்கி வந்து தேவைகளை பூர்த்தி செய்வார். இதுதான் ஆண்டாண்டு காலமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது உண்மை, சத்தியம். இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. யாரை போய் நீங்கள் கேட்டாலும் பிரச்சனை பெருசாக இருக்குது, வீரியம் ஜாஸ்தி, உடனடியாக இது நடக்கணும் அப்படின்னா அது வேலை நிமித்தமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், கல்யாணம் வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்கு. எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நரசிம்மர் இறங்கி வந்து செய்வார். இது ஏன் அப்படின்னா ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிறகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. பிரகல்லாதனுக்கு காட்சியளித்து இரண்யகசிபை வதம் பண்ணி சம்ஹாரம் பண்ணி பிரகல்லாதனை காத்து வாழ வச்சவர் நரசிம்மர். அஹோபிலத்தில் நரசிம்ம பெருமாள் இரண்யகசிபை சம்ஹாரம் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 8 க்ஷேத்திரங்களில் காட்சி அளிக்கிறார். எந்தெந்த க்ஷேத்திரம் அப்படின்னா ஷோலிங்க நரசிம்மர், நாமக்கல், அதுக்கு அடுத்தது சிங்கப்பெருமாள் கோயில். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச இடங்கள். 3 நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோவில். அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிக்கல், பூவரசம் குப்பம், சிங்கிரிகுடி, இதுக்கப்புறம் அந்திலி, சிந்தலவாடி. இந்த 8 க்ஷேத்திரத்திலுமே நரசிம்மர் நடுநாயகமாக விலகக்கூடிய இந்த பூவரசம் குப்பம் லக்ஷ்மி நரசிம்மலாம் சேவை சாதிப்பார். அஹோபிலத்தில் இரண்யனை வதம் பண்ணிட்டு நேர வந்தது பூவரசம் குப்பம் தான். ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். இந்த 8 க்ஷேத்திரத்தில் நடுநாயகமாக விளங்கக்கூடியது பூவரசம் குப்பம் தான். இந்த கோயிலை சுற்றி தான் கிழக்கு, வடக்கு, மேற்குன்னு 4 திசைகளும் இருக்கக்கூடிய இந்த நான் சொன்ன மற்ற 7 க்ஷேத்திரங்கள் நரசிம்மருடைய கோயில்கள். அதுலேயும் 3 கோயில்கள் பூவரசங்குப்பம், பரிக்கல், சிங்கிரிகுடி. இந்த 3 கோயில்களுமே நேர்கோட்டில் பூமத்திய ரேகையில் ஒன்றுக்கு ஒன்று நேராக இருக்கக்கூடிய கோயில்கள் இந்த 3மே. அவ்வளவு சிறப்பாக நரசிம்மர் இந்த 3 கோயிலையும் சேவை சாதிப்பார். ஆக்சுவலாக பரிக்கல்லையும் பூவரசம் குப்பல்லையும் லக்ஷ்மி நரசிம்மராக சேவை சாதிப்பார். ஆனால் சிங்கிரிகுடியில் பெருமாள் ஜுவாலா நரசிம்மராக சேவை சாதிப்பார். இந்த 3 கோயில்கள்லையும் ஒரே நாளில் யாரெல்லாம் போய் பெருமாளை நரசிம்மரை போய் சேவை பார்க்குறீங்களோ அவள் எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை அளிக்கிறார் நரசிம்மர். இது எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்து அவள் வாழ்க்கையில் பெரிய ஏற்றத்தோடு நமக்குன்னு கிடையாது, இந்த உலகத்துக்கே தெரியும். அது இன்றைக்கி பிரபலமாக கொண்டு வருகின்ற விஷயம். உங்களுடைய தொழில் நிமித்தமாக எப்பேற்பட்ட இடைஞ்சல்கள் நீங்கள் சந்தித்து வந்தாலும், அதாவது தொழிலில் வந்து வேலையாட்கள் இல்லை, கடன் உடனே கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அதிகமான கடன் தொல்லைகளால் பாதிக்கப்பட்டிருக்கு, தொழில் நடத்த முடியல, நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போது இருக்க சூழ்நிலையில், இன்றைக்கி இருக்க டே அண்ட் ஏஜில் அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் விஷயம் வந்து முன்ன பண்ண மாதிரி ஒரு மார்ஜின் இல்லை, வால்யூம் இல்லை, எதுவாக வேணால் இருக்கட்டும். அதே போல் குழந்தை பேருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கணவன் மனைவி தம்பதியாக போய் சேவிக்கும் பொழுது நிச்சயமாக குழந்தை வரத்தை நரசிம்மர் பூர்த்தி செய்கிறார். ஆரோக்கியம் குறித்து நீங்கள் வருத்தப்பட்டு உங்களுடைய நாட்களை கழித்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் பரிபூர்ண ஆரோக்கியத்தை வாரி வழங்கக்கூடியவர் இந்த 3 கோயில்களும் உள்ள நரசிம்மர்கள். 3 கோயிலையும் ஒரே தினத்தில் போய் நீங்கள் தரிசிக்கிறீங்க அப்படின்னா அவ்வளோ விசேஷம். முதல்ல இந்த கோயில்கள் உடைய வரலாறு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஹோபிலத்தில் நரசிம்மர் இரண்யகசிபை வதம் பண்ணிட்டு பூவரசம் குப்பத்தில் தான் அடியார்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க காட்சி அளிக்கிறார். இந்த கோயில் தான் நடுவில் இருக்கக்கூடிய கோயில். ஆக்சுவலாக இந்த கோயிலுக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்.
நீங்கள் திண்டிவனம் தாண்டி விழுப்புரம் போகிற வழியில் இடது பக்கம் நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னா நிச்சயமாக அங்கே போர்டு இருக்கும், பூவரசம் குப்பம் அப்படின்னு போட்டு. இந்த கோயிலுக்கு எளிதாக நீங்கள் போய் சேர்ந்துடலாம். இந்த கோயிலுடைய டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12:30 மணி வரலும் இருக்கும். அதே போல் மாலை வேளையில் 4:30 மணிலேருந்து 8 மணி வரலும் நடை சாத்திருக்கும், திறந்திருக்கும். இந்த கோயிலுடைய அழகே லக்ஷ்மி நரசிம்மருடைய காட்சி தான். தன் மடியில் லக்ஷ்மியை அமர்த்தி பூவரசம் குப்பத்தில் உக்ரமாக இல்லாமல் தாயாருடைய கண்களை பார்த்து கொண்டு, அதே போல் தாயாரும் நரசிம்மரை பார்த்து கொண்டு சேவை சாதிக்கும் பொழுது உக்ரம் குறைந்து நமக்கு சாந்த சுரூபியாக காட்சியளிப்பார் நரசிம்மர். இந்த கோயில் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா மற்ற 8 கோயிலும் சேவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எளிதாக கிடைத்துவிடும். மற்ற 7 கோயில்கள் நீங்கள் தரிசிக்கிறதுக்கு எளிதாக கிடைத்துவிடும். இது என்ன, இதுதான் அஹோபிலத்திலிருந்து ஃபஸ்ட்டு இம்மீடியட்டாக நமக்கு காட்சியளித்த கோயில். இது ரொம்ப முக்கியமான கோயில். பூவரசம் குப்பத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப அழகாக இருப்பார். லக்ஷ்மியை அந்த கோயிலில் பண்ணக்கூடிய அலங்காரம் அவ்வளோ திருப்தியாக இருக்கும். அவசியம் இந்த கோயிலுக்கு ஒவ்வொருவரும் நரசிம்மருடைய பிரியர்கள் எல்லாரும் போய் முதல்ல இந்த கோயிலை நீங்கள் சேவிச்சிட்டிங்க அப்படின்னா பரிக்கல் இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அந்த கோயிலையும் லக்ஷ்மி நரசிம்மர் தான் சேவை சதிப்பார் பரிக்கலை பொறுத்தவரைக்கும். அந்த பரிக்கல் கோயில் வந்து இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து கும்பாபிஷேகம் நடந்து ஏறியது. அவ்வளோ அழகாக ஒவ்வொரு விக்கிரகங்களும் சிறப்பாக காட்சியளிக்கக்கூடிய வகையில் இந்த கும்பாபிஷேகம் முடிந்து அலங்காரத்தோடு சிறப்பாக சேவைகள் இருக்கும். இந்த கோயிலும் காலை 6 மணிலிருந்து மதியம் 12:30 மணி வரையிலும், அதே போல் மாலையில் 4:30 மணிலிருந்து இரவு 8 மணி வரையிலும் நடை திறந்திருக்கும். இந்த கோயிலை முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து சிங்கிரிகுடி சேவிக்க போகணும். இந்த சிங்கிரிகுடி பரிக்கல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய. ஆனால் உங்களால் ஜென்ரலாக முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிரிகுடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியான வேலையில் கூட இந்த 2த்தையும் நீங்கள் பார்த்துடலாம். ஏன்னா பரிக்கலும் பூவரசம் குப்பமும் ஓரளவுக்கு கிட்ட இருக்க கோயில். பட் பரிக்கலை முடிச்சுட்டு நீங்கள் சிங்கிரிகுடி போகிறீங்க, ஜுவாலா நரசிம்மர் சேவிக்கிறீங்க அப்படின்னா நான் அதுக்கு சொல்கிறதுக்கான காரணங்கள் உண்டு. ஆனால் ஜென்ரலாக மக்கள் முதல்ல சிங்கிரிகுடி போய் ஜுவாலா நரசிம்மரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் லக்ஷ்மி நரசிம்மர் சேவிப்பா. ஆனால் டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து பூவரசம் குப்பம் நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மரை பார்க்குறது ரொம்ப விசேஷம். அதில் இருக்க ஒரு தாற்பயங்கள் வேறு. நீங்கள் கவர் பண்ண முடியாது அப்படின்னு உங்கள் மனசில் பட்டது அப்படின்னா ஃபஸ்ட்டு சிங்கிரிகுடி ஜுவாலா நரசிம்மரையும் நீங்கள் சேவிச்சுறது நல்லது. ஜுவாலா நரசிம்மர் பொறுத்தவரையிலும் அவருக்கு தன்னுடைய கரங்களால், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16 கரங்களால் அற்புதமாக நமக்கு காட்சியளிப்பார். அந்த கோயில் நீங்கள் போய் மாலை வேளையில் ஜுவாலா நரசிம்மரை நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னும் போது, லக்ஷ்மி நரசிம்மர் நீங்கள் ஜுவாலா நரசிம்மரை காட்சியளிக்கும் பொழுது நீங்கள் அவரை சேவிக்கிறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய தேவைகள், நான் சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம், உங்களுடைய தொழில் நிமித்தமாக வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லைனா வருமானம் போதுமான அளவிற்கு நம்ம செய்கின்ற வேலைக்கு ஏற்ற வருமானங்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னும்போது ஜுவாலா நரசிம்மரை நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னா சிங்கிரிகுடியில் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யும். நிறைவாக கம்ப்ளீட் பரிபூர்ணமாக பூர்த்தி ஆகணும் அப்படின்னா அது ஜுவாலா நரசிம்மரால் தான் நிவர்த்தி ஆகும். ஆகையால் ஒரே தினத்தில் இந்த 3 நரசிம்மர்களையும் நான் என்ன சொன்ன மாதிரி பூவரசம் குப்பம், பரிக்கல், சிங்கிரிகுடி 3 நரசிம்மர்களையும் நீங்கள் சேவிக்கிறீங்க அப்படின்னும் போது எப்பேற்பட்ட கால மாற்றங்கள் இருந்தாலும், கிரகங்களால் தொல்லைகள் இருந்தாலும், இல்லை உங்களுக்கு மக்களால் பிணிகளால் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் நிச்சயமாக இந்த 3 நரசிம்மர்களும் ஒரே தினத்தில் நீங்கள் சேவிக்கிறீங்களா. அதுவும் எஸ்பெஷலி நான் சொல்கிறேன் சுவாதி அன்னைக்கு ஜென்ரலாக கூட்டம் வந்து ஜாஸ்தி இருக்கும். முடியும் அப்படின்னா அதிகாலையிலே கிளம்பி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக 3 நரசிம்மர்களை சேவிக்க முடியும். சுவாதி அன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லை பிரதோஷத்து அன்னைக்கு
உங்களால் முடியும் அப்படின்னா 3 நரசிம்மரை பார்க்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம். 3 நரசிம்மரும் ஒரே தினத்தில் பார்த்து ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பி. சொக்கலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.